அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்பவர் இன்றைக்கு இளைஞர்கள் வேலை இல்லாம இணையதளத்துல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு புரட்சி பண்றன்ற பேர்ல இன்னைக்கு சிஸ்டம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா மாறுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொம்ப ஃபீல் பண்றார். இன்னைக்கு இளைஞர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விதமா அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நம்மள எல்லாம் பார்த்து காக்ரோச், நீங்க எல்லாம் கரப்பாம்பூச்சிங்க மாதிரி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது பல இளைஞர்களை இன்றைக்கு ஈர்த்து இருக்கிறது. அது ஏதோ விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. அது ஒன்றிய அரசுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய ஒரு கோபம் அப்படிங்கறது தான் நீங்க எல்லாரும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அந்த நீட் தேர்வு என்பதே நடத்தப்படுவதற்கு முன்பாகவே பேப்பர் கசிஞ்சிருக்கு, क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிருக்குது. இளைஞர்கள் ஆர்டிஐ மூலம் இந்தியாவில் இருக்கிற அமைப்புகளை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்தியாவின் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை, இந்தியாவின் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உரிமையை பயன்படுத்துகிற ஒரு இளைஞரை பார்த்து கரப்பான் பூச்சி என்று சொன்னால் அது இந்திய நாடாளுமன்றத்தை அவமதிக்கிற பொருள். தோழர்களே, இன்றைய தினம் நாம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம். எல்லாரும் வந்து நம்ம நடந்து வரும்போது ஏதோ வியப்பா பார்த்தாங்க பொதுமக்கள். என்னடா இந்த பசங்க ஏதோ வந்து கரப்பாம்பூச்சிய தூக்கிட்டு வராங்க, கரப்பாம்பூச்சி பேரணின்னு சொல்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கரப்பாம்பூச்சிகள் இணையதளம் முழுக்க வைரலா இருக்கிறாங்க. எங்க போனாலும் காக்ரோச் காக்ரோச் என்று காக்ரோச்சோட ரீல்ஸோ காக்ரோச்சோட ஃபீட்ஸோ தான் நமக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன இன்னைக்கு இந்த காக்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்குது. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கு இளைஞர்கள் வேலை இல்லாம இணையதளத்துல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு புரட்சி பண்றன்ற பேர்ல இன்னைக்கு சிஸ்டம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர் சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்டா மாறிட்டாங்க, இன்னும் சில பேர் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டாங்க பேசியிருக்கிறார். ஏன் என்ன தப்பு? ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா ஒரு இளம் பெண்ணோ ஒரு ஆணோ மாறினா என்ன தப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திரு சூரியகாந்த் அவர்களை நோக்கி நாம எழுப்பக்கூடிய கேள்வி. தோழர்களே, இன்றைக்கு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியா பல ஊழல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ரோடு கான்ட்ராக்ட் போட்டா அதுல என்ன ஊழல் நடக்குதுன்னு நம்ம தோழர்களுக்கு தெரியும், அதை விளக்க வேண்டியது கிடையாது. அப்படி கொள்ளையடிக்கப்படும் போது ஆர்டிஐல என்ன தகவல்ன்றதை கேட்டு அதற்கு எதிராக போராட்டம் நடத்தி ஊழல் நடக்காம ஒரு ஆட்சி நடக்கணும்னு சொன்னா அதற்கு எங்களுடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்களும் இந்திய மாணவர் சங்க தோழர்களும் நம்மை போன்ற எண்ணற்ற இளைஞர்களும் இந்திய நாடு முழுக்க ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா மாறி பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கண்களை உறுத்தக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா மாறுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு அதை கலாய்க்கக்கூடிய ஒரு விதமா, இன்னைக்கு இளைஞர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விதமா அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நம்மள எல்லாம் பார்த்து காக்ரோச், நீங்க எல்லாம் கரப்பாம்பூச்சிங்க மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக அதற்கு எதிராக எழுந்த ஒரு இயக்கம் அபிஷேக் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் உடனடியாக அதற்கு எதிராக ஒரு இணைய பக்கத்தை உருவாக்குறாரு. அதுல அவரு பல்வேறு தகவல்களை போடுறாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது பல இளைஞர்களை இன்றைக்கு ஈர்த்து இருக்கிறது. அது ஏதோ விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. அது ஒன்றிய அரசுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய ஒரு கோபம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அந்த இளைஞர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இவர் காக்ரோச்சஸ் என்று கலாய்த்த அந்த இளைஞர்கள் உடனடியாக இன்னைக்கு யமுனால போய் கிளீன் பண்றான். யமுனாவோட ரிவரை, அந்த நதியை சுத்தம் படுத்தக்கூடிய ஒரு வேலையை அந்த காக்ரோச் என்று நீங்க கலாய்ச்ச இளைஞர்கள் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இளைஞர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாரு. யாரு? நம்மளுடைய பிரதமர் மோடி. சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்து பல காலம் ஆயிடுச்சு. எப்பா, நீ வேலையா கொடுக்க வேணாம், இருக்கிற வேலையாவது உருப்படியா விடு, இருக்கிற வேலையாச்சு உருப்படியா விடு. இன்னைக்கு எல்லா வேலையும் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இழுத்து மூடுறாங்க. அதுல லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கு, அதை நிரப்ப மறுக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தா வேலை கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வேலையில்லா ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் யார்? ஒன்றிய அரசு, மோடி. அப்படியான ஒரு நிர்பந்தத்திற்கு இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய இளைஞர்களை தள்ளி இருக்கிறார்கள். தோழர்களே, நமக்கு தெரியும், பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு. இன்னைக்கு மக்கள் அன்றாட செலவினங்களுக்கு கூட பெரிய 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 சுமைகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இந்திய நாட்டில் உருவாயிருக்குது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கணும்? இந்திய நாட்டினுடைய பிரதமரா இருக்கிற மோடி பொறுப்பேற்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? மக்கள் போய் தங்கம் வாங்காதீங்க, மக்கள் வந்து
போய் பெட்ரோலை செலவு பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோங்கன்றாரு. நம்ம என்ன தங்கம் என்ன, நம்முடைய இடதுசாரி அமைப்பினுடைய தலைவர்கள் கூட சொன்னாங்க, தங்கம் என்ன கத்திரிக்காய் வெங்காயம் மாதிரியா டெய்லி 1 கிலோ போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இல்ல. அப்போ தங்கம் நம்ம வீட்டுலலாம் எப்போ வாங்குவாங்க? ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு பெரிய விசேஷம், இதுக்கு தான் தங்கம் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில கூட இன்னைக்கு ஏழை எளிய மக்களால தங்கம் வாங்க முடியாது. பெட்ரோல் எதுக்கு போடுறாங்க? ஊர் சுத்தி பார்க்கறதுக்கா? மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்கு பெட்ரோல் போட்டு வெளியே போய் தான் ஆகணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா அன்றாட வேலை செஞ்சாதான் தொழிலாளி வீட்டில் அடுப்பெரியும். நீ கொடுக்க போறியா காசு? இதைத்தான் இன்றைக்கு நாம ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்புறோம். ஆனால் பொதுமக்களுக்கு இவ்வளவு அறிவுரையை சொல்லிட்டு நம்ம தோழர் சந்துரு பேசின மாதிரி மோடி போயிட்டாரு இட்டாலிக்கு, போயிட்டு அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு மெலோடி அவர்களுக்கு மெலோடி சாக்லேட் வாங்கிட்டு போறாரு. இது தெரியாம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல முதலாளிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மெலோடி சாக்லேட் பார்லே கம்பெனி இதுன்னு நினைச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க வேற ஒரு பார்லே கம்பெனியோட ஸ்டாக்கை இன்னைக்கு 7% ஏற்றி விட்டானுங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த விளைவு. அப்படியான சூழ்நிலையில இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. தொடர்ந்து ஏகப்பட்ட ஊழல் இந்த நிர்வாகத்துல. இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அந்த நீட் தேர்வு என்பதே நடத்தப்படுவதற்கு முன்பாகவே பேப்பர் கசிஞ்சிருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம்ட்டு கொஸ்டின் பேப்பரை வித்துருக்குறாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நீட்டு படிக்கக்கூடிய பசங்க நம்ம வீட்லயோ இல்லை நம்மளோ நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு எக்ஸாமுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சு அவனோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப பயந்துகிட்டே போய் தான் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஏன்னா அவ்வளோ செக்கிங்கு, காதுல டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க, ட்ரெஸ் முழுக்கை போட்டிருக்க கூடாது, இப்படி ஏகப்பட்ட வடிவங்கள் இருக்கு அந்த நீட் தேர்வுக்கு. இவ்வளோத்தையும் தாண்டி ஒரு மாணவர் போய் பரீட்சை எழுதிட்டு போய் நிம்மதியா வந்தா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? அந்த எக்ஸாம் கேன்சல்னு அறிவிக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நீங்க ஏன் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியை விட்டு விலகணும். அவரே கல்வி அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். கிட்டத்தட்ட NTA என்று சொல்லக்கூடிய நீட் தேர்வு போன்ற பல தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனம் தொடர்ந்து பல பேப்பர் லீக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கு துப்பே கிடையாது அந்த NTAக்கு. அந்த NTAவை கலைக்கணும். இன்றைக்கு குறிப்பா வேலை மட்டும் கிடையாது, கல்வியை முழுக்க வியாபாரமயமாக்கி தனியார் மயமாக்கி இன்னைக்கு சாதாரண வீட்டு பிள்ளைங்க கல்வியை நோக்கி போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு கூடி இருக்கக்கூடிய இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த பேரணியில கூடி இருக்கிறாங்க. இவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்தியா முழுக்க இளைஞர்கள் கூடி தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். இது ஒன்றிய அரசுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய இளைஞர்களின் அலை. இந்த அலையை நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா பெரிய பின்னடைவை பாஜக அரசு சந்திக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. இந்திய வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு போராட்டம். ஏனென்று சொன்னால் கடந்த 12 ஆண்டு காலமாக இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்கள், குறிப்பாக பிஜேபி அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு செய்த துரோகத்தை கடந்த 10 நாட்களாக இந்தியா முழுக்க எடுத்து சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக நாம் இன்றைக்கு இந்த பேரணியை நடத்துகிறோம். இந்த பேரணி இந்தியாவில் இருக்கிற தலைமை நீதிபதியினுடைய ஆணவ பேச்சிற்கு எதிரான ஒரு பேரணி. தோழர்கள் குறிப்பிட்டது போல அவர் குறிப்பிட்டது இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என்றும் ஒட்டுண்ணிகள் என்றும், இன்றைக்கு இந்த சமூகத்தை இந்த அமைப்பை எதிர்த்து கேள்வி கேட்கிற நபர்களாக இந்தியாவில் இருக்கிற பல இளைஞர்கள் மாறிவிட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டு விட்டார். அதற்கு பின்னால் இந்தியா முழுக்க எழுந்த கண்டனத்தின் விளைவாக மீண்டும் ஒரு மாற்று அறிவிப்பை அவர் வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பில் கூட அவர் ஒரு மன்னிப்பை கோரவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்கள் தொகையில் ஏறக்குறைய 80 கோடி பேர் இளைஞர்கள். குறிப்பாக 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுடைய இளம்பெண்களுடைய எண்ணிக்கை 80 கோடி பேர். இப்படி இந்தியாவினுடைய பெரும்பான்மையான இளைஞர்களை பகைத்து கொண்டு அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக அவர்களை ஒட்டுண்ணிகள் என்றும் அதே போல கரப்பான் பூச்சிகள் என்றும் சொல்லக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி இருக்கிற நாட்டில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய சாபக்கேடு. ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மிக உயரிய அமைப்பு இந்தியாவினுடைய நீதித்துறை.
இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு சென்றால் இந்தியாவில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நீதி நிலைநிறுத்தப்படும் என்கிற நம்பிக்கை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நீதித்துறையினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்களுக்கெல்லாம் தலைமை நீதிபதியாக இருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய மனசில் இவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று சொன்னால் கீழே இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் என்னவாக இருப்பார்கள்? அதைத்தான் நாம் கடந்த 6 மாதமாக தமிழ்நாட்டில் சந்திச்சோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையில் இருக்கிற ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படித்தான் திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏராளமான துவேஷமான பிரிவினைவாத கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருந்தார். இப்போது அவர் எங்க இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இப்படிப்பட்ட மோசமான கருத்துக்களை, குறிப்பாக மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுகிற, மக்களை ஒற்றுமைப்படுத்த விடாமல் பிரிவினைவாத சக்திகளுக்கு துணை போகிற கருத்துக்களை இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள் சொல்லுவதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாபக்கேடு. எனவேதான் நாம் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி இந்தியா முழுக்க இளைஞர்களுடைய மனசாட்சியாக, இளைஞர்களுடைய குரலாக நாம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் வெறும் சாதாரணமான வேலை வாய்ப்புக்கான போராட்டம் அல்ல. இந்தியாவின் அரசியல் சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த, உருவாக்கிய அடிப்படை உரிமையான பேச்சுரிமையை, எழுத்துரிமையை, கேள்வி கேட்கிற உரிமையையே இந்தியாவில் இருக்கிற தலைமை நீதிபதி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் RTI மூலம் இந்தியாவில் இருக்கிற அமைப்புகளை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்தியாவின் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை, இந்தியாவின் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உரிமையை பயன்படுத்துகிற ஒரு இளைஞரை பார்த்து கரப்பான் பூச்சி என்று சொன்னால் அது இந்திய நாடாளுமன்றத்தை அவமதிக்கிற பொருள். இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களை அவமதிக்கிற செயல். எனவே அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி பொது மன்னிப்பை கோர வேண்டும். அது நம்முடைய கோரிக்கை. அவர் கோருவது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற பெயரில் இந்த சமூக இயக்கம் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள், ஏராளமான கோரிக்கைகள் இருக்கு. இன்றைக்கு இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார்ல, அவருடைய உச்ச நீதிமன்றத்தின் கீழ் நூற்றுக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நிரப்புவதற்கு அந்த நீதிபதி என்ன சொல்ல போறான்னு தெரியல. இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற ஒன்றிய அரசினுடைய அரசு வேலை வாய்ப்பு ஏறக்குறைய 10 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை வேலை வாய்ப்பு 8 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. இப்படி லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளுக்கு எந்த விதமான தேர்வுகளும் நடத்தாமல், அதற்கேற்ற வேலை வாய்ப்பை உருவாக்காமல் அமைதியாக இருக்கிற இந்த அரசாங்கத்தை பார்த்து நீதிபதிகள் ஒருபோதும் கோபப்படுவதே கிடையாது. ஆனால் அவர்கள் டேபிளுக்கு ஒரு வழக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்குள்ள ஒரு நீதிபதிக்கு இவ்வளவு கோபமும் அகங்காரமும் வரும் சொன்னா எதுக்கு நீதிபதியா இருக்கணும்? உச்ச நீதிமன்றத்திய தலைமை நீதிபதினு சொன்னா வரக்கூடிய எல்லா வழக்குகளையும் விசாரிப்பதற்கு தான் அவர் தலைமை நீதிபதி. அவருக்கு விருப்பமான வழக்குகளை அல்லது அவர் எப்படிப்பட்ட வழக்குகள் வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்கு தலைமை நீதிமன்ற நீதிபதி கிடையாது. எங்களுக்கு என்ன கேள்வியா இருக்குன்னா, இப்ப இருக்கிற தலைமை நீதிபதியா இருக்கிற சூரியகாந்த் அவர்களும் அயோத்தி வழக்கை போல, திருப்பரங்குன்றம் வழக்கை போல, பல சொத்து குவிப்பு வழக்குகளை போல தனக்கு பதவி காலத்திற்கு பின்னால் ஆளுநர் ஆவதற்கோ ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கோ தேவையான வழக்கை தேடிக்கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. அதனால்தான் இவர்களுக்கு இப்படிப்பட்ட வழக்குகளை பார்த்தால் ரொம்ப கோபம் வருது. எனவேதான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சொல்றோம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பேரணியை வலுவா நடத்துறோம். இன்னும் இன்றோடு முடிய போகிற பேரணி இல்ல. இன்றைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களை வீதியில் இறக்கி, இன்றைக்கு நீங்கள் யாரையெல்லாம் கரப்பாம்பூச்சிகள் என்று சொல்கிறீர்களோ, யாரையெல்லாம் ஒட்டுண்ணிகள் என்று சொல்கிறீர்களோ, அப்படிப்பட்டவர்களை களத்தில் இறக்கி இந்த ஆட்சி அதிகாரத்தை நடுங்க வைக்கிற போராட்டத்தை நாம் உறுதியோடு நடத்துவோம். அதற்குதான் நாம் அமைப்பு வச்சிருக்கிறோம். ஏதோ இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தலையாட்டி விட்டு போகிற அமைப்பு அல்ல. தலையாட்டி விட்டு போகிற இளைஞர்கள் இந்தியாவினுடைய இளைஞர்கள் கிடையாது. இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு துவங்கி இந்தியாவில் நடந்திருக்கிற பல்வேறு போராட்டங்களை இளைஞர்கள் தான் தலைமையேற்று நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்தியாவில் இளைஞருடைய பங்களிப்பு என்பது ரொம்ப அபரிதமான பங்களிப்பு. இன்றைக்கு இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை, இந்தியாவில் இருக்கிற IT நிறுவனங்களை உலக அளவில் கொண்டு சேர்க்கிற இடத்தில் இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்படிப்பட்ட மோசமான அறிவிப்புகளுக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம்,
இன்றைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை, 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா முழுக்க நீட் தேர்வு வேண்டாம் என்கிற போராட்டம் நடக்கிறது. அப்போதெல்லாம் பாஜக தலைவர்கள் நம்மை பார்த்து என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுல கல்வி முறை சரியில்லை, தமிழ்நாட்டுல உயர்ந்தபட்சமான பாட முறை இல்ல, கல்வி சொல்லி கொடுப்பதற்கு நல்ல ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்பதான் நம்மளுக்கு தெரியுது, குஜராத்ல இருக்கிறது மாதிரி, டெல்லியில இருக்கிறது மாதிரி, மகாராஷ்டிரால இருக்கிறது மாதிரி போய் அவங்க எடுக்கிற நீட் எக்ஸாம் பேப்பரையே கசியிட விடுகிற அளவிற்கான கேவலமான வாத்தியார் ஒரு ஆள் கூட தமிழ்நாட்டில் இல்ல. அதனாலதான் இதுவரை தமிழ்நாட்டில இருந்து மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் நீட் தேர்வுல குறைவா இருக்கு. ஆனா இவங்க சொல்லுகிற கல்வி அமைப்போ இல்ல உயர்ந்தபட்சமான கல்வியோ வட இந்தியாவில் இருக்கிற எந்த மாணவரையும் பாஸ் பண்ண விடல. 2 லட்சம் கட்டி, 5 லட்சம் கட்டி, 10 லட்சம் கட்டின்னு சொல்லி லட்சங்களை கொட்டி கொடுத்து நீட் தேர்வுத்தாளை பிளாக்ல வாங்கி அதை படித்து தேர்வு எழுதி டாக்டர் ஆகிற ஒரு மோசமான சூழல் இன்றைக்கு இந்தியாவில் உருவாகியிருக்கிறது. எனவேதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற அமைப்பும் இந்தியா முழுக்க இருக்கிற இடதுசாரி அமைப்புகளும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அந்தந்த மாநிலத்தினுடைய பாடத்திட்டத்தில் அதிக மதிப்பெண் பெறுகிற மாணவர்கள் மருத்துவம் பயிற்சா போதும். மற்றவர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த மாநிலத்தில் படிப்பதற்கான மருத்துவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமே ஒழிய அடுத்த மாநிலத்தில் இருக்கிற மருத்துவ சீட்டுகளை திருடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். எனவேதான் இந்த நீட் தேர்வை நடத்துகிற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வை நடத்துகிற தேசிய தேர்வு முகமை கலைக்கப்பட வேண்டும். இந்த நீட் தேர்வில் ஆயிரக்கணக்கான கோடிகளை முறைகேடு செய்திருக்கிற, அதற்கு காரணமாக இருக்கிற ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற ஒரு மகத்தான கோரிக்கையை வைத்து இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக செய்கிற அனைத்து சதி திட்டங்களுக்கும் எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற அந்த விருச்சோலான அரசியல் அமைப்பு பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த அமைப்பை தடை செய்தீர்கள் என்று சொன்னால் முற்போக்கு இயக்கங்களாக இருக்கிற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் அந்த அமைப்பிற்கு களத்திலே முகம் கொடுக்கிற அமைப்பாக இந்தியாவில் கரையானை போல ஊறி கிடக்கிற உங்கள் ஊழல்களையும் நாசகரமான திட்டங்களையும் அம்பலப்படுத்துகிற கரப்பான் பூச்சிகளாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சூரியகாந்த் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களை வேலை இல்லாதவர்கள் என்றும், அப்படிப்பட்ட இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்றும், ஒட்டுண்ணியை போன்றவர்கள் என்றும், இந்திய சமூகத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்ற கருத்தை கூறியிருக்கிறார். அதற்கு எதிராக இந்தியா முழுக்க இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்கிற ஒரு விரிச்சூலான அரசியல் இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் வேலையற்ற இளைஞருக்கு இந்திய அரசாங்கம் வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு வேலையின்மை பிரச்சனையை முன்னிறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக நாங்கள் சொல்லிக்கொள்வது, இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள், அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களைப் போல எல்லா பிரச்சனைகளிலும் கருத்துக்களை கூறுகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதிகளை வழங்கினால் மட்டுமே போதுமானது, கருத்துக்களை வழங்க வேண்டியதில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதியே இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய இளைஞர்களை அவமதிக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு கண்டித்து நாடு முழுக்க, குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இந்த கண்டன பேரணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கலை. உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் படித்து முடிச்சுட்டு இளைஞர்களாம் அரசாங்க வேலையை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் எப்படி? நீங்கள் பஜ்ஜி போண்டா போட்டு விற்கிறதெல்லாம் ஒரு வேலை தான் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான சூழல். அதே மாதிரி இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய இராணுவத்துறையை அக்னிபாத்ன்ற மூலியமா அதை பிரைவேட் ஸ்டேஷன் ஆக்குறது. இன்னைக்கு நாட்டினுடைய அனைத்து விதமான கனிம வளங்களாக இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் அம்பானிக்கும் ஆதானிக்கும் தாரை வார்க்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி RSS கூட்டத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை இன்றைக்கு இந்த உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறவரு கேட்காம இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்திய தேசத்தினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய இந்திய நாட்டின் இளைஞர்களை பார்த்து கேட்பது எத்தகையும் ஏற்புடையது அல்ல. அவர் ஒருவேளை பிஜேபியினுடைய ஆளாவோ இல்லை வேற யார் கட்சியினுடைய ஆளாவோ இருந்தாலும் உனக்கு இதை பேசுறதுக்கான அருகதை இருக்கா? நீதிபதிக்கான மரியாதையை கொடுக்காம உரிமையில் பேச முடியும். ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் அமைப்பு அதை சொல்லிக் கொடுக்கல. இன்றைக்கு இருக்கிற தேசத்தினுடைய
ஒட்டுமொத்த தேசத்தில் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் 2 டிகிரி 3 டிகிரின்னு படிச்சுட்டு சாப்பாடு பையை தூக்கின்னு வீதியில் சுத்திட்டு இருக்கான், வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு டாக்டர் ஆகிறதுக்காக பல்வேறு மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நீட்டுன்ற ஒரு காரணத்தால் இன்னைக்கு கல்வி கனவு சிதைக்கப்பட்டு சாகக்கூடிய சூழல். இதெல்லாம் ஏன் பண்ணல? பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்களே, ஏன் இதெல்லாம் நிறைவேற்ற மறுக்கிறீங்க? இன்னைக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க. இது இன்றைக்கு அரசாங்கத்துறையில் எல்லா துறையிலும் காலி பணியாடு இருக்க. இதையெல்லாம் அரசாங்க வேலை கொடுக்க நீங்க ஏன் மறுக்கிறீங்கன்ற கேள்வியை பார்த்து இந்த நீதிபதி கேட்டிருந்தாருன்னா இவர் உண்மையிலே இந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதியா நம்ம கருத முடியும். முழுக்க முழுக்க இது எதை தெளிவுபடுத்துதுன்னா, பிஜேபியினுடைய ஒரு பதவி காலம் முடிஞ்சு அடுத்து பிஜேபி கொடுக்கிற பதவிக்காக ஒரு துண்டு சீட்டை எடுத்துற வீசுகிற செயலாதான் இதை பார்க்கிறோம். அது நீதிபதியில யாராக இருந்தாலும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை நசுக்குகிற வேலைகளை செய்யறத இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய முகத்திரை கிழிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த காக்ரோஜ்கள் நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம். இந்த போராட்டம் இதோட முடியாது. இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக நாடு முழுக்க பற்றி எறியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, முற்போக்கு அமைப்புகள் இந்தியாவில் மிகப்பெரிய இளைஞர்கள் மத்தியில் தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய காக்ரோச் என்ற ஒற்றை ஏதோ நசுக்குனா அழிச்சிடலாம் நினைக்கிற பூச்சியை சொல்லி இந்திய நாட்டினுடைய இளைஞர்களை கேவலப்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முயன்றது இன்றைக்கு இந்தியாவில் பூதாகரமான பிரச்சனையாக வெளிவந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேசம் முழுக்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இந்த பேரணி. தோழர்களே, ஏதோ அரசு அதிகாரியாக ஏதோ ஒரு துறையில மூளையில செயல்படுற யாரோ ஒரு நபர் இந்த கருத்தை தெரிவிக்கல. இந்தியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செஞ்சுட்டு படித்து முடித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. வேலை இல்லாத இளைஞர்கள் கருப்பாம்பூச்சிகளையும் ஒட்டுண்ணிகளையும் போன்று சமூகத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, ஆமா, இந்திய நாட்டுடைய இளைஞர்கள் நாங்க கருப்பாம்பூச்சிகளை போலவும் ஒட்டுண்ணிகளை போலவும் இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக, இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, இந்த சமூகத்தில் நிலவி வருகிற வேலையின்மை பிரச்சனைக்கு எதிராக தொடர்ந்து எங்களுடைய குரலை கொடுத்து கொண்டே இருப்போம். அது உங்களுக்கு பிரச்சனையா தோணுச்சுன்னு சொன்னா எங்களை கருப்பாம்பூச்சின்னு சொல்லுங்க, பல்லின்னு சொல்லுங்க, எறும்புன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டே இருப்போம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு தான் நாம் இந்த பேரணியை ஒரு அடையாளமாக நடத்துறோம். தோழர்களே, தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்திய நாட்டின் இளைஞர்கள் குறித்து இவ்வளவுதான் புரிதல் சொன்னா பாஜக காரனுக்கு எப்படி அறிவு இருக்கும்? நரேந்திர மோடி என்ன பேசுவாரு? வரும்போது தோழர்கள் கூட முழக்கம் கோஷம் போட்டு வந்தாங்க. மெலோடி சாக்லேட் கொடுக்க தெரிஞ்ச மோடிக்கு இந்திய நாட்டினுடைய இளைஞர்களுக்கு தேவையாக இருக்கிற வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறதுக்கு துப்பில்லைன்னு சொல்லி தோழர்கள் கோஷம் போட்டு வந்தாங்க. அதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. இந்தியாவினுடைய ரயில்வே துறையில மட்டும் சமீபத்தில் கூட டிஒய்எஃப்ஐ மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறோம். இந்த ஆண்டு 30,000 வேலைகளை ஒழித்து கட்டுகிற வேலையை ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிருக்கு. ரயில்வே துறையில மட்டும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கு. நீங்க பாருங்க, இந்திய நாட்டினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் உணவு டெலிவரி செய்கிற வேலைகளில் லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் இன்னைக்கு அந்த பணிகள்ல இருக்காங்க. அரசாங்க வேலை இன்னைக்கு எட்டாத கனியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழல்ல தான் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி தெரு தெருவா அலைகிறான். ஒரு அரசாங்க வேலைக்கு வெறும் சில ஆயிரம் பதவிகளுக்கு ஒரு விண்ணப்பம் அறிவிப்பு வந்துச்சுன்னு சொன்னா
கோடிக்கணக்கான பேர் பதிவு பண்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை வெறும் 1.25 லட்சம் காவல்துறை நபர்கள் தான் தமிழ்நாட்டில் பதவியில் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க, ஊழியராக இருக்காங்க. ஆனா நாளுக்கு நாள் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டே போகுது. அது எவ அரசாங்கத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல. காரணம் என்ன? போதுமான காவல்துறை பணியிடங்கள் முழுமையா நிரப்பப்படல, போதுமான வேலைக்கு ஆள் எடுக்கல. நம்ம பேரணி கூட இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இதே பாதுகாப்பை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு தமிழக காவல்துறை வழங்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழ்நாட்டினுடைய மக்களின் மீது பொறுப்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசாங்கம், ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆதரிச்சுட்டாங்கன்னு போடுறாரு. யாரு இன்னைக்கு காக்ரோச்சுகளாக இந்த பேரணியில கலந்துகிட்டு இருக்க நம்மளையெல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்லக்கூடியவர் தான் ஒன்றியத்தினுடைய அமைச்சராக இருக்காரு. அதுதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய கேவலம். ஒன்றிய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். நீட்ல கொடூரமான மோசடி நடந்திருக்கு, அவர் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை நம்ம வைக்கிறோம். தோழர்களே, நிறைவா ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா நீதிபதிகளும் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி பாஜகவில் பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் என்பதற்காக தங்கள் நாக்கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் நீட்டி பேசலாம்னு நினைக்கிறாங்க. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் ஒருபோதும் இதை அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்த கரப்பான் பூச்சிகளை பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சியை பார்த்தாலே பல பேருக்கு பயம் இருக்கும். அதில் கூடுதலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பயம் இருக்கு. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை தரேன்னு சொன்னாங்க, அதுவும் தரல. பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை வெட்டி சுருக்கியிருக்காங்க. எனக்கு பின்னாடி பேசக்கூடிய தகவல் நிறைய பேசுவாங்க.